மேடம் பேசிட்டு அடுத்து ஆடியோ ரிலீஸ் பண்றோம். அதுக்கு தொடர்ச்சியா இருக்கும். டாக்டர் தமிழிசை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு தந்த மருத்துவர், பாரதிய ஜனதா பார்ட்டியின் முக்கிய தலைவர், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் கவர்னராக இருந்தவர். இசைத்தமிழ் நீ செய்த பெரும் சாதனை என்று பாடினார் பாடகர் டி.ஆர். மகாலிங்கம். இன்று அவர் இருந்திருந்தால் தமிழிசை நீ செய்த பெரும் சாதனை என்று பாடியிருப்பார். இப்பொழுது மேடம் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் சுஜாதா ரேஷ் அவர்கள் ஒரு அன்பளிப்பு வழங்குவார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து, நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது எனக்கு சற்று மாறுபட்ட மேடை. திரை மேடை என்பது எனக்கு அரிதானது, அரசியல் மேடை என்பது எனது ஆசையானது. ஆனால் தமிழிசை இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை. இந்த தமிழிசை முதல் முறையாக ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு வெகு நாள் கழித்து நான் வந்திருக்கிறேன். அதனால் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். இங்கே மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களும் சுஜாதா ராஜேஷ் அவர்களும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். நான் எப்படி இவர்கள் இந்த படத்தை தயாரித்தார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்ப அவர்கள் இருப்பிடத்தை பற்றி கேட்டார்கள். அவர்கள் இருக்கிற இடம் ராமாபுரம். அதனால் ராமாபுரத்தில் இருந்து ராஜேஷும் சுஜாதா ராஜேஷும் ராமனின் சீடனான அனுமனுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. இங்கே இந்த இடத்தில் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ முன்னாள் ஆளுநராகவோ இங்கே வரவில்லை. அனுமனின் பக்தையாக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏனென்றால் பல நேரங்களில் என்னிடம் திரைப்படத்துறையினர் வந்து என்னிடம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நான் இதே தொகுதியில் போட்டி போடும்போது கூட பெப்சியை சார்ந்த சகோதரர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். நான் விமானத்தில் பயணிக்கும் பொழுது கூட சில பேர் என்னிடம் வந்து நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன், இந்த சீரியலில் நடித்திருக்கிறேன் என்று என்னிடம் அறிமுகம் செய்யும் பொழுது உண்மையிலே எனக்கு அடையாளம் தெரியாது. ஏனென்றால் நான் அதிகமாக திரைப்படங்கள் பார்ப்பது இல்லை. ஆனால் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது நான் அவர்களை பாராட்டுவேன். ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் முன்னேறி வந்திருக்கிறீர்கள் என்று. ஆக அப்படிப்பட்ட ஒருவரை இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வர வைத்தது யார் என்றால் சத்தியமாக அனுமன் தான் என்னை வர வைத்தார். ஏனென்றால் வேறு எந்த படத்திற்காக எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்திருப்பேனா என்று தெரியாது. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்த அனுமனை வேண்டி இந்த அனுமன் இந்த படத்திற்கு வெற்றியை தர வேண்டும் என்று வானரன் வானளாவிய புகழை பெற வேண்டும் என்று அந்த வானரனையே வேண்டி இந்த பாடலை வெளியிடலாம் என்று இருக்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் அவர்கள், அதுவும் எவ்வளவு பெயர் பொருத்தம் பாருங்கள். வானரன் படத்தை டைரக்ட் செய்வது ஸ்ரீராம். ஸ்ரீராம் வானரனை டைரக்ட் செஞ்சாரா, இல்லை என்றால் ராமாயணத்தில் சொல்வதை போல வானரன் ஸ்ரீராமை டைரக்ட் செஞ்சாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இரண்டு பேருமே சரியான டைரக்ஷனில் போனார்கள் என்று நமக்கு தெரியும். ஆக அந்த டைரக்டர் சரியான டைரக்ஷனில் போயிருக்கிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அதே போல இங்கே இசையமைப்பாளர் பேர் ஷாஜஹான். இது நல்ல ஒரு ஒற்றுமை. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் ஏதோ எங்களுக்கு பல பேர் சாயம் பூசினாலும் நாங்கள் அந்த சாயத்தை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே மதச்சார்பின்மையாளர்கள் என்றால் அது நாங்கள் தான். எல்லோரையும் ஒரே மாதிரி. இன்று கூட காலையில் நான் எனது நடைபயணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்னிடம் ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் வந்து மிக நெடுநேரமாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் நாங்கள் காவியம் படைப்பவர்கள், ஆனால்
காவிகள் மட்டுமே நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் காவியும் நாங்கள் விடமாட்டோம். ஏனென்றால் காவிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் செந்தூருக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், நம் நாட்டை காப்பதற்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்ற கொள்கை பிடிப்படியே ஒரு படம். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்கள் ஜாகுவார் தங்கம் அவர்கள். ஜாகுவார் கண்ணன் மிக கனலானவர் தான் உண்மையிலே. அது கருத்துக்கள் சண்டையில மட்டும் இல்ல, கருத்துக்களிலும் மிக கனலானவர். அதனால அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இங்க லொல்லு சபா ஜீவா நான் பார்த்ததில்லை தம்பி, நல்ல சபாதான் பார்த்திருக்கேன், லொல்லு சபாலாம் நான் பார்த்தது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு 2 முறை மரியாதை செய்ததிலிருந்து நீங்கள் எவ்வளவு பெரிய, அதனால நான் லொல்லு பண்ணல,